நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இவர் யார் வைகோ சொல்றதுக்கு? அவருக்கு ஆதங்கமே என்னன்னா, 2 மந்திரி வந்திருக்கும், அதை வைத்து நம்முடைய கட்சியை இது படித்திருக்கலாம். 27ஆம் தேதி எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூடுகிறது, அதில் ஒரு முடிவெடுப்போம். அந்த முடிவுனா என்ன தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம், 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள், மீண்டும் பம்பர சின்னத்திலே தவேகாவுடன் இணைந்து போட்டியிடுவோம், மந்திரி சபையில் இடம் பெறுவோம். இதுதான் அதனுடைய பொருள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திரு வை கோபாலசாமி அவர்களே, காங்கிரஸை குறை சொல்லாதீர்கள். நீங்கள் அன்றைக்கு இலங்கை மண்ணிலேயே புதை உண்டு போயிருப்பீர்கள். இன்றைக்கு மீண்டு வந்து நீங்கள் காங்கிரஸை குறை சொல்லுகிறீர்கள் என்றால், எங்கள் ராஜீவ் காந்தி கலைஞர் கூறியதன் காரணமாக உங்களுக்கு வீறு பிச்சை போட்டவர் ராஜீவ் காந்தி. படம் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. அது இந்து பத்திரிகையில் மிக பெரியதாக ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்காங்க. அதை நான் பார்த்தேன், முழுவதும் படித்தேன், மிகவும் வேதனையாக இருக்கு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். செய்தி மலர் சேனலுக்கு என்னுடைய அந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வைகோ அவர்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. இது வரைக்கும் பல திமுக சொன்னது மாதிரி வைகோவும் சொல்றாரு, தேர்தல் முடிந்தவுடன் முதல் ஆளாக திமுகவோட கூட்டணி வாக்குகளை வாங்கிவிட்டு திமுகவுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் காங்கிரஸ் செய்தது துரோகம், அது மாதிரி நாங்களாம் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், சிறந்த நாடாளுமன்றவாதி, 2 கருத்து கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன ஒரு பெரிய ஆதங்கம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவருக்கு கடும் கோபம். அவருடைய மகன் அதை வெளிப்படுத்தியதை நீங்கள் காட்சி ஊடகங்களில் பார்த்து, அந்த 2 பேர் வெற்றி பெற்றார்கள் அவருடைய இயக்கத்திலே. அவர்கள் உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால் அமைச்சரவையில் இடம்பெறாமல் போய்விட்டதனுடைய வருத்தம் தான் இன்றைக்கு அவருடைய ஆதங்கம். காங்கிரஸ் மீது பாய்கிறார். காங்கிரஸ் சொல்லிவிட்டு தான் வந்தது என்பதை மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழியிடமும் டிஆர் பாலிடமும் கேட்டுவிட்டு, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டுவிட்டு திரு வைகோ அவர்கள் பேச வேண்டும். அவர்களிடம் பேசவே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லாமல் போய்விட்டார்கள் என்று இதுவரை சொன்னார் எங்கேயாவது? உதயநிதி சொல்லியிருக்காரு. உதயநிதி சொல்லிட்டு போட்டங்க. உதயநிதி தான் சார் அடுத்த சார். உதயநிதி பேச்செல்லாம் நான் ஒரு பேச்சா எடுத்துக்கல. இன்னைக்கு இவ்வளோ பெரிய தோல்விக்கு, முதல்வருடைய தோல்விக்கு உதயநிதியிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் நான் சொல்ல மாட்டேன், தொண்டர்களெல்லாம் வருத்தம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், திரு ஸ்டாலின் சொன்னாரா, அம்மையார் கனிமொழி சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. காரணம், ராகுல் காந்தியை நேரடியாக பேசியிருக்காரு. திரு செல்வ பெருந்தகை என்ன சொன்னார் காட்சி ஊடகத்தில் பைட்டில்? சொல்லிவிட்டு தான் வந்தோம். போதும்ல, அவர் தானே அத்தாரிட்டி. அவர் சொன்னதுக்கப்புறம் இவர் யார் வைகோ சொல்கிறதுக்கு? அவருக்கு ஆதங்கமே என்னன்னா, 2 மந்திரி வந்திருக்கும், அதை வைத்து நம்முடைய கட்சியை இது படித்திருக்கலாம். 27ஆம் தேதி எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூடுகிறது, அதில் ஒரு முடிவெடுப்போம். அந்த முடிவுனா என்ன தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம், 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள், மீண்டும் பம்பர சின்னத்திலே தவேகாவுடன் இணைந்து போட்டியிடுவோம், மந்திரி சபையில் இடம் பெறுவோம். இதுதான் அதனுடைய பொருள். காங்கிரஸ் இவங்க திட்டத்திட்ட எங்கே போய் நெருங்குறாங்க? நாங்கள் பிஜேபி கிட்ட நெருங்குறாங்க. திரு வைகோ கூட பிஜேபி கிட்ட நெருங்கி மீண்டும் எங்கேயாவது அந்த 2 எம்எல்ஏ ஜெயிக்கிறான், ஜெயிக்கலைன்னா போகிறான், அந்த 4 பேர் வெற்றி பெற்றா போகிறான், வெற்றி பெறலைன்னா போகிறான். பிஜேபியோட ஒரு அணுகுமுறையை நன்றாக வைத்திருந்தால் ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து நம்மளை மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆக்க மாட்டாங்களா? அவர் பையனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் கிடைக்கலாம்ல. ஆசை தாங்க. வைகோ அதிக ஆசை கொண்டவர். அவர் கள்ளத்தோணியில் போனார். அது பேர், அந்த தோணிக்கு பேர் நல்ல தோணி. வைகோ ஏறி இலங்கைக்கு போனதுனால அந்த தோணிக்கு பேரே கள்ளத்தோணின்னு வந்துடுச்சு. ஆகவே கள்ளத்தோணி என்ற பெயர், நல்ல தோணிக்கு கள்ளத்தோணி என்று பெயர் வாங்கி கொடுத்த திரு வைகோ சொல்வதையெல்லாம் நாங்கள் எப்போதும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். கள்ளத்தோணியில் போனப்போ தான் திமுக மிகப்பெரிய பிரச்சனை வந்தது, அவர் வெளியேற்றப்பட்டார். அப்போ மிகப்பெரிய விடுதலை புலிகளோட ஆதரவாளர் அவர் தானே. டாக்டர் கலைஞர் ராஜீவ் காந்திக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி எப்படியாவது வைகோவை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அவர் மாட்டிக்கிட்டார் இராணுவத்துக்கிட்ட. ராஜீவ் காந்தி ஜெயவர்தனாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் வேண்டுகோள் வைக்கிறார்,
பாதுகாப்பாக அவர் அனுப்பி வையுங்கள் என்று வேண்டுகோள் வைத்து மீட்டவர் எங்கள் ராஜீவ் காந்தி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திரு வை கோபாலசாமி அவர்களே, காங்கிரஸை குறை சொல்லாதீர்கள். நீங்கள் அன்றைக்கு இலங்கை மண்ணிலேயே புதை உண்டு போயிருப்பீர்கள். இன்றைக்கு மீண்டு வந்து நீங்கள் காங்கிரஸை குறை சொல்லுகிறீர்கள் என்றால் எங்கள் ராஜீவ் காந்தி கலைஞர் கூறியதன் காரணமாக உங்களுக்கு வீறு பிச்சை போட்டவர் ராஜீவ் காந்தி. மனதிலே வைத்துக் கொண்டுங்கள். ஜெயவர்தனாவிடம் அவர் எப்பொழுதும் வேண்டுகோள் வைத்ததில்லை. வைகோவுக்காக வேண்டுகோள் வைத்தவர் எங்களுடைய அருமை தலைவன், அழகு தலைவன், அருமை தலைவன், அன்பு தலைவன் ராஜீவ் காந்தி. மறந்து விடாதீர்கள் திரு வைகோ அவர்களே. ஆனால் அந்த ஒட்டு உறவு இல்லாமல் தான் இருந்தது இல்லையா காங்கிரஸோட அவங்க கூட்டணி இருக்கும்போது? ஏன்னா அவங்க விடுதலை ஆதரவாளராக இருந்ததுனால. சரி, உங்களுக்கு கூட திரு வைகோ அவர்கள் திரு பிரபாகரன் படத்தை போட்டு தான் பண்றாரு. திரு பிரபாகரன் யார்? அந்த நடைப்பயணத்துக்கு கூட நீங்களாம் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. எதிர்ப்பு பண்ணி திரு செல்வ பெருந்தகை அதில் போய் கலந்துக்கலங்க. அப்போ எவ்வளோ பெரிய வருத்தங்கள் எங்களுக்கு இருக்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீங்கள் அப்போ எங்களை வெறுப்பேற்றுற மாதிரி தானே பண்ணுறீங்க. நாங்கள் வேணான்னு தானே பண்ணுறீங்க. தொடர்ந்து பண்ணீங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் கலந்துக்குச்சில்ல. நாங்கள் வேணான்னு தானே நீங்கள் முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் உங்களோட சொல்லாமல் போயிட்டோன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் போனோம். இப்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து தோல்விக்கான உண்மை கண்டறியும் குழு ஒன்று அமைச்சிருக்காங்க இல்லையா? அமைச்சிருக்காங்க. எந்த தோல்விக்கான என்ன, ஏன்னா 28 நீங்கள் நின்று 5 தானே ஜெயிச்சிங்க, மட்டும் தோல்வி தானே. திமுகவோட சேர்ந்து நீங்களும் தோல்வி அடைஞ்சது தானே. அந்த தோல்விக்கான குழு அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு பேச்சுக்கள் வருது, பணம் அதிகமாக இங்கே வேட்பாளர்களுக்கு பணம் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டுறாங்க. அது இந்து பத்திரிகையில் மிகப்பெரியதாக ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்காங்க. அதை நான் பார்த்தேன், முழுவதும் படித்தேன். மிகவும் வேதனையாக இருந்தது. எப்படிப்பட்ட இயக்கம், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நாட்டிற்காகவே அர்ப்பணித்த காங்கிரஸ் தலைவர்கள் இருந்த இடம். கோடான கோடி சொத்துக்களை இந்த நாட்டுக்கு கொடுத்த நேரு குடும்பம், கோடான சொத்துக்களை விருதுநகரிலே ராஜபாளையத்திலே இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த குமாரசாமி ராஜா, தன்னுடைய சொத்து முழுவதும் கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் எடுத்தவன், இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக கடைசியிலே வாழ்வாதாரமே இல்லாமல் பெரம்பூரிலே எண்ணெய் கடை வைத்து நடத்தி பிழப்பு நடத்திய இந்த காங்கிரஸ், வரலாற்றுக்கு சொந்தமான இந்த காங்கிரஸ் இப்படி போய்விட்டதே என்று நான் மனம் நொந்து போனேன். பத்திரிகையிலே எத்தனை பேர் இந்து வாசகர்கள் இருப்பார்கள். அது ஆங்கில சேனல்களில் இந்த உண்மை கண்டறியும் குழு மூலமாக இதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, உண்மை கண்டறியும் மூலியமாக வெளியே வருதோ இல்லையோ, இந்திய மக்கள் மூலியமாக இந்து என்பது உலக பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை. அது தமிழ்லேயே வந்திருக்கு, ஆங்கிலத்திலேயும் வந்திருக்கு. உலகம் முழுவதும் காங்கிரஸை நாரடித்து விட்டார்கள் பத்திரிகைகளை போட்டு. எப்போ நீங்கள் பணம் வாங்கி கொண்டுதான் சீட்டு கொடுத்தார்கள் என்பது உண்மை இல்லாமல் பேசவில்லை. அது மாதிரி ஏன்னா 28 சீட்டு வாங்குறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர அதனுடைய வேட்பாளர்கள் தேவை கிரீஷ் தொடங்கலாம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம், அவருக்கு அந்த விஷயமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க. அதாவதுங்க, அவருக்கு விஷயம் தெரிஞ்சுதா தெரியல. அதாவது இங்க இருக்கிற கேண்டிடேட்லாம் பத்தி அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கோவா தானே, அவர் ஆமாம் கோவா தானே, அங்கே இருக்கிறவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால இங்கே செல்வ பிறந்தகை கை ஓங்கி பணம் அதிகமாக இருந்ததுன்னு தான் ஜோதிமணி குற்றச்சாட்டு. எல்லா இடங்களிலும் பணம் என்று பேசப்படுகிறது. அந்த எம்எல்ஏ இங்கே சீட்டு கொடுத்தாங்க பாரு, அதுக்கு பணம் இல்லை. அந்த பத்திரிகையில் வந்த செய்தி இது இந்துவில் நான் படித்தது. அந்த சிட்டிங் எம்எல்ஏவை தவிர மற்ற அத்தனை பேர்கிட்டையும் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு அதில் வருது. அம்மையார் ஜோதிமணி அதை ஆழமாகவே பதிவு செய்கிறார். அப்போது அது இல்லைன்னு சொல்லணும்ல. யார் சொல்லணும்? கிரீஷ் சோடங்க சொல்லணும், செல்வ பெருந்தகை சொல்லணும், மற்றவர்கள் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலைன்னு ஏன் சொல்லலை? இந்த குற்றச்சாட்டு அங்கே வந்தது, இதுக்காக கூப்பிட்றீங்க. சத்தியமூர்த்தி பவனில் இதில் கைகலப்பெல்லாம் ஏற்படுது. ஏன் கைகலப்பு ஏற்படுகிறது? இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் சரியாக இல்லை. உடனடியாக இந்த இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர் ராஜினாமாவே பண்ணிவிட்டேன் என்று சொன்னார். தேர்தல் முடிந்தவுடன் ராஜினாமா பண்ண போறேன்னு முதல்ல சொன்னார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் அப்படி சொன்னவர். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 54,000 50,000 தாண்டி வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களுடைய அருமை தலைவன் ராஜீவ் காந்தி இறந்த இடத்தில் தோல்வியை தழுவினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அதற்காக வேண்டியாவது பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று சொன்னார். அகில இந்திய தலைமை என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு ராஜினாமா பண்ண வச்சிருக்கணும். ஏன் பண்ண வைக்கல? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அனைத்து கட்சிகளும் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லோரையும் அழைத்து
தோல்விக்கான காரணம் என்னவென்பதை கள ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸில் அது மாதிரி இல்லை. தோல்விக்கான கள ஆய்வு என்று சத்தியமூர்த்தி பவனிலே நடத்துவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அது என்னுடைய கருத்து. இன்றைக்கு போட்டிருக்கக்கூடிய குழு கூட அந்தந்த மாவட்டங்களிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து அதே மாவட்டத்திற்குள் செய்து கள ஆய்வு என்ன என்பதை நிர்ணயித்து அதில் இருக்கிற உறுப்பினர்கள் கூட பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஜெயக்குமார் அவர்கள் வந்து கிரீஷ் ஷோடங்கருக்கும் ரொம்ப நெருக்கமானவர். அது சில விஷயங்கள் வெளியில் வராது அப்படின்றலாம் பத்திரிகை செய்திகள் வரும். அதாவதுங்க, யார் யாருக்கு நெருக்கமானவர்கிறத விட வெளிப்படைத்தன்மை இருக்கணும். காந்திய சத்திய சோதனை படித்தவர்கள் அத்தனை பேரும் வெளிப்படைத்தன்மையாக இருப்பார்கள். காங்கிரஸ்காரர்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இல்லாதவன் எவனும் காங்கிரஸ்காரனாகவே இருக்க முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டமாக போங்க, இந்த மாவட்டத்தினுடைய அலுவலகத்தில் போய் உட்காருங்க, என்ன நடந்ததுன்னு போட்டுட்டு வாங்க. ஒரு குழு போட்டிருக்காங்கல்ல, ஏன் ஒரு 3 மாதம் அந்த குழு வேலை செய்யுங்களேன். சத்தியமூர்த்தி பவனில் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏன் வேலை பார்க்குறீங்க? போங்க, எல்லா இடத்துலையும் போங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கள ஆய்வை அந்தந்த மாவட்டத்தில் தான் நடத்துகிறாங்க. அவங்க ஒரே இடத்துல அறிவாலயத்தில் நடத்துகிற கள ஆய்வு என்பது என்ன? அந்த மாவட்டத்தில் போய் நடத்தணும். இந்த 5 பேரும் அந்தந்த மாவட்டத்தில் போய் நடத்தி வெற்றி தோல்விக்கான காரணம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன, என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது, உண்மையிலேயே இந்து பத்திரிகையில் வந்தது உண்மைதானா என்பதையெல்லாம் கண்டறிந்து வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல வேண்டும். அதுதான் அந்த குழு நம்பிக்கை தகுந்த குழுவாக இருக்க முடியும். அதை சொல்லவில்லை என்றால் அது நம்பிக்கையான குழுவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு குறைவு தான். இப்போ மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் வருது, குதிரை பேரம் அப்படிங்கிறது. அதை வந்து விடுதலை சிறுத்தைகளில் ஒருத்தர் பதவியேற்றதும், முஸ்லீம் லீக் பதவியேற்றதும், காங்கிரஸிலிருந்து 2 பேர், நீங்கள் 2 பேர் பதவியேற்றதும், நீங்கள் ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி தாவே 4 பேர், அப்போ மறுநாள் ஒருத்தர் சேர்ந்தார் இல்லையா, இசக்கி சுப்பையாவோட 4 பேர் வந்து தாவேக்காவில் இணைஞ்சதும் ஒரு குதிரை பேரம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு குற்றம் சாட்டினாங்க. பரவலாகவே பேசப்படுது, இது ஒரு பேரம் நடந்தது. அதாவதுங்க, வைகோ மாதிரி பிரேமலதாவுக்கும் ஒரு ஆதங்கம் இருந்தது. அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க, நான் போய் தம்பி விஜயை பார்த்திருந்தால் துணை முதல்வராக இருந்தேன். அந்த அம்மா மனசில் பாவம் துணை முதல்வர் இருந்திருக்கு. நான் போய் பார்த்துருந்தா இல்லை, அவரே என் வீடு தேடி வந்து ஆக்கியிருப்பாருன்னு சொன்னாங்க. அவர் வீடு தேடி போய் பார்க்கலையே. ஆமாம், போய் பார்த்தா இவங்க இதை கேட்பாங்கன்னு அவர் தெரிஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையான ஆளுங்க விஜய். அவரை வந்து நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. நீங்கள் பாருங்கள், அவர் முகத்தில் சிரிப்போடவே இருக்கார். அது ஒரு பெரிய அவருடைய வெற்றி ரகசியம் அதில் தான் இருக்கிற மாதிரி தான். பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அது சொல்லியெல்லாம் பார்த்துட்டாங்க. விஜய் வீட்டுக்கு வருவாரா, இல்லைன்னா அக்கா வாங்கன்னு கூப்பிடுவாரான்னு கூட பார்த்தாங்க. அவர் அதுக்கெல்லாம் மசீரால. இன்னொன்றுங்க, குதிரை பேரம் என்பது என்னவென்று சொன்னால் 120 கம்ஃபர்டபுளான நம்பரில் இருக்காங்க. 118 தான் தேவை. 118க்கு கீழே இருந்து ஒருத்தர் கட்சி மாறுறாருன்னா அதுதான் குதிரை பேரம். இல்லை, இந்த 118ன்ற நம்பர் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு சிக்கலான. இவங்களாம் 108, உங்களோட 5, இவங்க 2 எல்லாரும் இணைஞ்சு தான் இப்போ ஆயிருக்கு. ஆனாலும் கம்யூனிஸ்டுக்கு மேலேயும் ஒரு டவுட் இருக்கு. முக்கியமான டவுட் இவங்க கம்யூனிஸ்ட் மேலே எப்பவுமே டவுட் படவே வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ நீங்களாவது அரசாங்கத்தில் இணைஞ்சிட்டீங்க, கம்யூனிஸ்டுகள் நினைவு வெளியிலேருந்து. அதாவதுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த கூட்டத்தில் நீங்கள் உங்கள் பேட்டியிலே ஏதோ ஒரு யூடியூப்பில் கூட சொன்னேன், 1996 முதல்வர்களை மட்டும் பிரதமராக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அப்பொழுது வெற்றி பெற்ற காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ வரல. அப்பொழுது வெற்றி பெற்றவர்கள், அப்பொழுது தமாக கூட அதில் இருந்தது. அந்த நேரத்தில் முதல்வர் 3 பேர் இருந்தார்கள். ஒன்று ஜோதி பாசு, இன்னொன்று கலைஞர் கருணாநிதி, இன்னொன்று கர்நாடகாவில் திரு தேவகவுடா. இந்த 3 பேரில் முதல்ல தேர்வு செய்தது யார் தெரியுங்களா? அவங்க அப்போ நான் டெல்லியில் இருக்கேன். அப்போது முதல்ல தேர்வு செய்தது ஜோதி பாசு ஒப்புக்கொண்டார். அவங்க ஏக்கம் ஒப்புக்கல, எங்களுக்கு பிரதமர் வேணாம். அவங்க பொழில் பேரோ சேர்ந்தானே, அவங்க முடிவு தானே, அவங்க என்ன முடிவோ வேண்டான்ட்டாங்க. அடுத்தது டாக்டர் கலைஞர்கிட்ட நீங்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்றாங்க. கலைஞர் ஒரு வரி சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும். ஆமாம், இவ்வளோதான். திருக்குறள் கூட 4 வரி வரும், 2 வரி வரும். ஒரே வரியில் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேணான்ட்டார். அதுக்கப்புறம் தான் எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வேறு வழியே இல்லாமல் தேவகவுடா பிரதமர் ஆனார். நீங்கள் எந்த மேடையில் பார்த்தாலும் பிரதமர் கூட அந்த நீங்கள் சொன்னீங்களே, இந்த 3 பேர் சொன்னீங்க இல்லையா, முதல்வர் வேட்பாளர் இல்லாமல் மூப்பனார், கருப்பையா மூப்பனார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அது கருணாநிதி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. கருப்பையா மூப்பனார் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் பெயரே வரல அந்த கூட்டத்தில். வேட்டி கட்டிய தமிழ் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அந்த இயக்கத்துக்கு தமாகாக்கு போகவில்லை. நான் காங்கிரஸ்லேயே இருந்தாலும் அங்கே நடந்த விஷயங்களை
நான் மரகதம்மா வீட்டிலிருந்து மது தண்டவதை மூலம் அறிந்து கொண்டேன். 8 அசோகா ரோடு மரகதம்மா வீடு, 10 மது தண்டவதை வீடு. அப்பொழுது அவர் நிதியமைச்சரானார். அவர் மூலியமாக தெரிந்து கொண்ட விஷயத்தை சொல்லுகிறேன். மூப்பனார் முடிவு செய்து விட்டார்கள் 3 பேரில் தேவகவுடா தான் பிரதமர் என்று. அப்பொழுது சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறார் திரு மூப்பனார் அவர்களும், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவரோடு நிற்கிறார். நீங்கள் பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம், பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது உண்மையான். இவங்க வந்து டெல்லியில் இறங்கும் போது இந்த மாதிரி நாங்கள் திரு தேவகவுடாவை தேர்வு செய்துட்டோன்னு. மூப்பனார் எப்போவுமே அப்படின்னாங்க, கொஞ்சம் பதவி ஆசை இல்லாதவர் தான் அவர், நான் அறிந்த வரையில். அதனால் அவர் ஓகே, அதனால் என்ன இருக்குது, இருந்துட்டு போட்டோம் தேவகவுடாவா ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டார். இதுதான் மூப்பனார் அவர்கள் பிரதமர். அவங்க 3 முதல்வரில் ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு தேவகவுடா பேரை தேர்வு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். இவர் எல்லா கூட்டமும் முடிந்ததற்கு பிறகுதான் உள்ளே போகிறார். தேவகவுடாவை தேர்வு செய்து விட்டோம் என்று சொன்னவுடன் ஏற்றுக்கொண்டு விட்டார், மறுமொழி பேசவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன உரசல் வருது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வருது. என்ன விஷயம்னா, இங்கேருந்து டெல்லி போனார், டெல்லி போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரு, ஹோம் மினிஸ்டர் பார்த்தாரு. மறுநாள் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் சந்திக்க வேண்டியது, மல்லிகார்ஜுன் கார்கேயும் சந்திக்க வேண்டியது. ஆனால் ஒரு நிகழ்ச்சி உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபியோட அழுத்தம் அப்படின்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் இங்கே வந்து மீண்டும் உயிர் கொடுக்குறது தாவேகா அப்படின்ற கோபம் இருக்குது பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, அரசியல் ரீதியான ப்ரோக்ராம் கிடையாது, அரசு ரீதியான ப்ரோக்ராமாக போகிறாரு மரியாதைக்குரிய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அரசு முறை பயணமாக போனவர் பிரதமரை சந்திக்கிறார், நிதியமைச்சரை சந்திக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நன்றாக தெரியும், மெட்ரோ வேலை அப்படியே நிற்கிறது. கோயம்பேடிலிருந்து வானகரம் வரை போடக்கூடிய மேம்பாலம் அப்படி, அது வந்து முதல்ல வந்து துறைமுகம் டு மதுரவாயில் வரைக்கும் போடப்பட்ட பாலம். அம்மையார் ஜெயலலிதா வந்து அதை நிறுத்தினார்கள், மாபெரும் தவறு அது. ஆனால் இப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தொடங்கினார்கள், பாராட்டுக்குரிய விஷயம். அதெல்லாம் நிற்கிது. பல இடங்களில் மேம்பாலங்கள் அப்படியே நிற்கிறது. மெட்ரோ ட்ரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதாவரத்திலிருந்து சிரிச்சேரி வரைக்கும் போகிறது அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டது. நசரத்துப்பேட்டையிலிருந்து கோடம்பாக்கம் வர ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருந்தது, டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது கூட இப்போ நின்று போச்சு. அப்போது இந்த 20 நாட்களாக அது கூட நடக்கலை. அப்போ இதுக்கெல்லாம் பணம் தான் முக்கியமான காரணம். கடந்த ஆட்சியிலே கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கவில்லை. அதற்காக குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் மாநில அரசோட நிதி தான் மெட்ரோவுக்கு அதிகமாக கொடுத்தது. இவங்க மாநில அரசுக்கு தாங்க கொடுத்ததுனால தான் பெருங்கடங்காரனானாங்க போன திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். 10% தாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் மெட்ரோ அரசுக்கு, 90% மாநில அரசாங்கத்தினுடைய பணம். இதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்து அவர்களிடம் பேசியிருக்கிறார். அரசு முறை பயணமாக டெல்லிக்கு வந்திருக்கிறோம், அது அரசு முறை பயணமாகவே முடிவடையிட்டோம். அடுத்து அரசியல் ரீதி பயணமாக போகும்போது அவர்களை சந்திக்கலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்படி இருந்ததானே தவிர உரசலெல்லாம் இல்லை. எப்பொழுதுமேங்க காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு பங்கு கொடுத்து விட்டு அந்த ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுத்து கொண்டு அவர்களோடு உரசல் மோதல் என்பதெல்லாம் எப்பொழுதும் வைத்து கொண்டதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட மன்மோகன் சிங் ஆட்சியிலே நாங்கள் இணைத்து கொண்ட போது 10 ஆண்டுகள் அவர்களை ஃப்ரீடமாக விட்டோம். இல்லைன்னா 2G வீழல் ஃப்ரீடமாக விடாமல் இருந்திருந்தால் நடந்தே இருக்காது. இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களை பார்த்து குற்றம் சொல்லக்கூடாது. அதுவே அவருடைய பயணம் வந்து அரசு ரீதியான பயணம், அரசியல் ரீதியான பயணம் இல்லை. அதனால் சந்திக்கவில்லை. அதை பெரிதுபடுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் நினைப்பவர்கள் ஏமாந்து போவார். ஒவ்வொரு முறையும் இந்த மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை வரும் பொழுது காங்கிரஸ் தரப்பில், இப்போ என்னென்னா இந்த தடவை காங்கிரஸ் தரப்பில் நீங்களும் இங்கே அரசாங்கத்தில் பங்கு பெற்றிருக்கீங்க. கர்நாடகாலையும் உங்கள் அரசாங்கம் தான் இருக்குது. டி.கே. சிவகுமார் முன்பு துணை முதலமைச்சராக இருந்து இப்போ முதலமைச்சராக இருக்கார். அவர் மிகப்பெரிய தீவிரமாக மேகதாது அணையை பட்டவர் மிகப்பெரிய தீவிரமாக இருக்கார். இங்கே இருக்கிற காங்கிரஸ் என்ன செய்ய போகிறீங்க? அதாவதுங்க, அந்த மாநிலத்தினுடைய அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இருக்கக்கூடியவர்கள் அந்த மாநிலத்தின் சார்பாக தான் பேசுவார்கள். எந்த கட்சி ஆட்சி என்பது முக்கியம் அல்ல. இங்கே இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களும் நம்முடைய மக்களுக்காகத்தான் பேசணும். இன்றைக்கி நேற்று ஏற்பட்டது இல்லைங்க மேகதாது காவிரி பிரச்சனை. ஆங்கிலேய பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அது வந்துக்கிட்டே இருக்கு. மேகதாது அணை என்பதும் நீங்கள் மேகதாட்டு என்று அதற்கு பெயர். அதாவது அந்த அணையை ஒரு ஆடு தாண்டிடுமா,
அந்த கன்னடத்தில் வந்து மேகன்றது ஆடு பேராம், தாட்டு என்பது தாண்டுவதான். ஆடு தாண்டக்கூடிய இடத்துல தான் அந்த சுருக்கமாக இருக்குமா அந்த இடம். ஆனால் தண்ணீர் சீறி பாயுமா. அதனால் அதுக்கு வந்து மேகதாட்டு அணை. அது வந்து மைசூர் சமஸ்தானம் இருந்தபோதும் சென்னை ராஜதானி இருந்தபொழுதும் அது நடந்து கொண்டே வந்தது. இதில் நாம் எங்கே கோட்டை விட்டோம்னா 1924 ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நமக்கு வந்து பெரிய அளவில் 424 டிஎம்சி தண்ணி விடணும்னு சொல்லி அப்போவே பிரிட்டிஷ்கார போட்ட ஒப்பந்தப்படி வந்து அது 1974 அதை ரினிவல் பண்ணியிருக்கணும். அப்போ முதல்வராக இருந்தவர் யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர் அவர். ஆனால் அதை அவர் புதுப்பித்தாரா என்றால் புதுப்பிக்க விடாமல் விட்டுவிட்டார். விட்டுவிட்டதோடு இல்லாமல் இன்னொரு மாபெரும் தவறை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்தது என்னவென்று சொன்னால் 1974க்கு பிறகு அங்கே 3 பெரிய அணைகளை அவர்கள் கட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கவில்லை என்று சொல்வார்கள். எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திரு பாவு சண்முகம் அவர்கள் கர்நாடகாவுக்கே போய் கையெழுத்து போட்டு விட்டு வந்தார். நீங்கள் அணை ஏமாவதி, ஏரங்கி, கபினி இந்த 3லையும் அணை கட்டுவதற்கு திரு பாவு சண்முகமே நேரடியாக போய் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று கையெழுத்து போட்டு விட்டு வந்தார். இல்லை என்று சொல்ல முடியாது, வரலாற்று ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் 74 புதுப்பித்திருக்கணும், புதுப்பிக்காமல் விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கொடுமை, மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரானார். குண்டுரா வீட்டுக்கு சாப்பிட போனார். காலையில் டிஃபனுக்கு அவங்க அம்மா தண்ணி கொண்டாந்து வச்சாங்க. இந்த தண்ணி எனக்கு வேண்டாமா, உங்கள் பையனை எனக்கு கர்நாடகா காவிரி அணையிலேருந்து தண்ணீர் விட சொல்லு, எங்கள் விவசாயிகள் பாதித்திருக்கிறார்கள் என்று சொன்ன வரலாறு இருக்கு. தேவராஜ் அரசு சிஎம்மாக வந்தார். அப்பொழுது வந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தார்கள். அப்போது தேவராஜ் அரசு எம்ஜிஆரை கூப்பிட்டு சொல்கிறாரு, திரு எம்ஜிஆர் அவர்களே, மொரார்ஜி தேசாய் ஐசிஎஸ் படித்த மனிதர், நம் 2 பேரையும் பிரித்து விடுவார். அவர் வந்து மிகவும் சாதுரியமான ஆள், மிகவும் கெட்டிக்காரர். ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வா, நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு 324 டிஎம்சி தண்ணீர் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தாக போகக்கூடிய நேரத்தில் அடுத்த நாள் கையெழுத்தாக போகுது. அடுத்த நாள் முரசொலியில் ஒரு கட்டுரை வருகிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார்கள், பார்த்தீர்களா உடன்பிறப்புகளே, எம்ஜிஆர் மலையாளி என்பதை நிரூபித்து விட்டார். 324 டிஎம்சிக்கு கையெழுத்து போடுகிறார், தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார், தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுந்தவுடன் எம்ஜிஆர் பயந்துட்டார். என்னடா நம்மளை மலையாளி என்றார், இந்த 324 டிஎம்சிக்கு தண்ணீர் போட்டு வந்தால் நம்மளை மலையாளின்னு அடையாளம் குத்தி அவமானப்படுத்தி விடுவார்களோ, தண்ணீரை நம்ம ஏமாற்றி விட்டுவோமோ என்று சொல்வார்களோ என்று பயந்து போய் கையெழுத்து போடாமல் விட்டார். இன்றைக்கி எவ்வளோ கிடைக்குது? 174 டிஎம்சி தண்ணி தான் கிடைக்குது. 324 எங்கே, 174 எங்கே? அது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது ஒரு மாநில கட்சியாக இருக்கிறவங்க ஒரு நிலைமை வேறு, ஒரு தேசிய கட்சின்னு இறக்கா மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் வித்தியாசம். தேசிய அளவில் தன்னுடைய பிரச்சனைகளே அவங்கள பார்ப்பாங்க தான். பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி 2 தேசிய கட்சிகளுமே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்குதுங்கும் போது என்ன தேசிய கட்சிங்கிறதால என்ன இங்கே யூஸ்? அதாவதுங்க, தேசிய கட்சியாக அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக, ஏன் கம்யூனிஸ்டும் முஸ்லீம் லீக் கூட தேசிய கட்சி தான் இருக்கட்டும். ஆனாலும் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் நலனை சார்ந்து தான் அங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் செயல்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் நடக்குது. நீங்கள் ஒன்றும் வேணாம், என் அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறார், கர்நாடகாவில் அவருடைய இயக்கம். ஆமாம், விடுதலை சிறுத்தைகள். அந்த விடுதலை சிறுத்தை கூட அங்கே கர்நாடகாக்காக தான் குரல் கொடுக்குது. காவிரி நீர் கர்நாடகத்துக்கு தான் சொந்தம்னு சொல்லுது. வட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதை பெரிதாக்கினவர். ஊதி பெரிதாக்கி அந்த மக்களிடத்திலே பிளவை எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு பஸ் ஓனர், அந்த பஸ் பேர் கேபிசின்னு நினைக்கிறேன், அதை அந்த மொத்த பஸ்ஸையும் கொளுத்திய வரலாறுலாம் இருக்குது. ஒரு ஏழை தொழிலாளியை, தமிழ்நாட்டு தொழிலாளியை அடித்த வரலாறு. கர்நாடகக்காரர்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அது காங்கிரஸ் ஆட்சியாக கூட இருக்கட்டும், அவர்களும் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தேவையான தண்ணீரை காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். மேகதாதிலே நீங்கள் அணை கட்டினால் அது தடைபடும். ஆகவே மேகதாதில் அணை கட்டாதீர்கள். ஏற்கனவே நீங்கள் அணை கட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நின்றிருக்கிறது. கபினிலே கட்டியிருக்கிறீர்கள், ஏரங்கிலே கட்டியிருக்கிறீர்கள்,
400 நீர்நிலைகளை கட்டியிருக்கிறார்கள். 60 ஆண்டுகளிலே இந்த கழகங்கள் ஒரு நீர்நிலைகளை கூட கட்டவில்லை. 2 கழகங்களும். நான் பகிங்கரமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். 400 நீர்நிலைகள் காங்கிரஸ் கட்டியிருக்கிறது என்று சொன்னால், பிஜேபி கட்டியிருக்கிறது சொன்னால், கழகங்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் கையாலாகாத தனத்தில் நீங்கள் நீர்நிலைகளை 400 கட்டியிருக்கிறான். மிகப்பெரிய மாநிலத்தில் 600 கட்டியிருக்க வேண்டும். ஒன்று கூட கட்டவில்லை. ஆட்சி புரிந்தோம் 60 ஆண்டுகள். கழகங்கள் தான் சிறப்பாக ஆட்சி புரிந்து உங்களுக்கு வெட்கமா இல்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் விவாதிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.